பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 97வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பர்வதங்களை ஒரு மெழுகுவர்த்தி உருகி போவது போல நான் உருகி போக செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் சத்துருவானவன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக பர்வதங்களை கட்டி வைத்திருக்கிறான், அநேக மலைகளை கட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கும் அநேக நேரத்தில் நம்ம சொல்ற காரியம், மலை போல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் ஜோமன சொல்லும் பொழுது, பாஸ்டர் எங்க வாழ்க்கையில மலை போல பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில நாங்க இருக்கிறோம், இவ்வளவு கஷ்டத்தின் நடுவுல இருக்கிறோம், இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில இருக்கிறோம், எங்களுடைய பிரச்சனையின் அளவு மலையை போல உயர்ந்து இருக்கிறது. அநேகர் சொல்லுகிற வார்த்தை. ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் கடந்த நாட்களில் சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்ததுண்டானால், உங்களை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்குத்தான் அது பெரிய மலை, ஆனா அது என் பார்வையில கடுகை காட்டிலும் சிறியவைகள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உனக்கு முன்னே நிற்கிற எல்லா பர்வதங்களையும் இந்த நாட்களில் ஒரு மெழுகுவை போல உருகச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எவைகள் உங்களுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறது? எந்த பிரச்சனைகள் பெரிய மலையை போல, பெரிய பர்வதங்களை போல நின்று கொண்டிருக்கிறது? நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த நாளில் அந்த பர்வதமாய் இருக்கிற பிரச்சனைகளை, மலையை போன்று வருகிற பிரச்சனைகளை ஆண்டவர் ஒரு மெழுகுவர்த்தியை போல் உருகி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். எனக்கு முன்னாடி தான் மலை அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும், ஆனால் அவருக்கு முன்னே அப்படி அல்ல. காரணம், அவர் அக்னிமயமாய் இருக்கிறார். அவர் அக்னிமயமாய் இருக்கிற ஆண்டவர். வேதத்துல வாசிக்கிறோம், அவர் நடந்து போகும் பொழுது பர்வதங்கள் எல்லாம் உருகி போகும் என்று வேதத்துல வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்குத்தான் பிரச்சனைகள் பெரிய மலையை போல ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப கல்லா, உடைக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய சமூகத்துக்கு முன்னே அல்லது இயேசுவின் பாதத்திற்கு கீழே எல்லா மலைகளும் ஒரு மெழுகுக்கு சமானம். ஒரு மெழுகை போல அவரை பார்த்தாலே ஸ்தோத்திரம், அவர் அந்த பர்வதத்தை பார்த்தாலே, மலையை பார்த்தாலே அது ஒரு மெழுகை போல உருகி போய்விடும். சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். உங்க வீட்டில் இருக்கிற சில பர்வதங்கள் மெழுகுவர்த்தியை போல் உருகி போக போகிறது. பிரைஸ் காட், ஹalleluya. அதுடைய அர்த்தம் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் உன் கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நான் உருக செய்யறதுனால இனி அதை பார்க்க மாட்டேன். அதுடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான். இதுக்கு முன்னாடி உன் கண்ணுக்கு முன்னாடி, உன் இருதயத்துக்கு முன்னாடி, உன் சிந்தனைக்கு முன்னாடி இதுதான் ரொம்ப பெருசா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் இதுதான். ஒரு சிலர் சொல்லுகிற காரியம், தூங்கும் போது அதான் முன்னாடி வருது, காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனாலும் அதான் முன்னாடி வருது. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எது உங்க நினைவிலையும், உங்க கண்ணுக்கு முன்னாடியும், உங்க இருதயத்தின் ஞாபகத்திலையும் எந்த ஒரு காரியங்கள் பெரிய மலையை போல, கல்லை போல உங்களுக்கு முன்னாடி வந்துச்சோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை ஒரு மெழுகுவர்த்தி உருக செய்கிறது போல உருக செய்ய போகிறேன். இனி அவைகள் உன் கண்களுக்கு முன்னே, உன் நினைவுக்கு முன்னே, உன் யோசனைக்கு முன்னே வருவது கிடையாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஆமென். நம்ப ஆரம்பிங்க, விசுவாசத்தோடு நம்ப ஆரம்பிங்க. நீங்கள் நம்பும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. பிரைஸ் காட், ஹalleluya. உனக்கு முன்னாடி நிற்கிற எல்லா மலைகள், எல்லா பர்வதங்களை ஆண்டவர் இனி காண முடியாத அளவுக்கு கரைக்க போகிறார்.
Praise God in Jesus name. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஒரு சிலருக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சிலருடைய பர்வதங்களை கர்த்தர் உருகச் செய்ய போகிறார். Praise God in Jesus name. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. சோத்திரம். எது உங்க வாழ்க்கையில பர்வதத்தை போல இருக்கிறது? கடன் பிரச்சனை ஒரு பெரிய பர்வதத்தை போல, மலையை போல உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதா? நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் அந்த மலையையும் ஆண்டவர் உருகி போக செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு சிலருக்கு வியாதி எப்பொழுதுமே ஒரு பெரிய மலையை போல, ஒரு பெரிய பர்வதத்தை போல இருக்கிறதா? தேவ பிள்ளையே, உங்களுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது உங்கள் சரீரத்தில் அனுபவிக்கிற சில மலையை போல் இருக்கிற பர்வதங்களை கர்த்தர் இனி நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அவைகளை உருகி போக செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். Praise God in Jesus name. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். எது உங்களுக்கு பர்வதத்தை போல் இருக்கிறது? குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று மலை போல பிரச்சனைகளை கொண்டு வருகிறானா? குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு, சமாதானத்தை குலைத்து போடுவதற்கு சத்துரு மலை போல பிரச்சனையை கொண்டு வர்றானா? நீங்கள் விசுவாசிங்க, மலை போல் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மெழுகுவை போல நான் உருகச் செய்வேன். அதனுடைய அர்த்தம் உருகச் செய்வேன் அப்படின்னா, நான் அக்கினியாய் உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தான் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை என்னை நான் உனக்கு வெளிப்படுத்தினது போல் அல்ல, இந்த நாட்களில் நான் என்னை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அக்கினியாய் வெளிப்படுத்த போகிறேன். Praise God. Hallelujah. அக்கினியாய் வெளிப்படுத்த போகிறேன். இந்த அக்கினியினால உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பர்வதங்களையும் ஒரு மெழுகுவை போல நான் உருகச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சரீரத்துல நிறைய கேன்சர் கட்டியோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? கர்ப்பப்பையில கட்டியோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? எழுத்தின் பிரகாரம் அப்படியே நீங்க நம்ப ஆரம்பிங்க. பெரிய பர்வதத்தையே, பெரிய மலையே அந்த பிரசன்னம் வரும் பொழுது அது கரைத்து போடும் அப்படின்னா, உங்க சரீரத்தில் இருக்கிற சின்ன சைஸ் கட்டி ஏமாத்துரும். உங்க ஹார்ட்ல இருக்கிற சின்ன கட்டி ஏமாத்துரும். உங்க கர்ப்பப்பையில, உங்க சரீரத்தில் எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன கட்டிகளை ஏமாத்துரும். நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. நீங்க இப்பொழுது சொல்லி செபிக்க செபிக்க வானத்திலிருந்து ஒரு தெய்வீக பிரசன்னம் கடந்து வந்து உங்க சரீரத்திலே அவன் கட்டி வைத்திருக்கிற அல்லது வியாதியின் மூலமாய் வந்திருக்கிற சில எல்லா கட்டிகளை இன்றைக்கு ஆண்டவர் கரைந்து போக செய்ய போகிறார். Praise God. Amen. Hallelujah. மலையே கரையுதுன்னா கட்டி கரையாதா? அந்த அக்கினிக்கு முன்பதாய், அந்த பிரசன்னத்துக்கு முன்பதாய் ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிடுச்சு. நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள், நம்புங்கள், அப்படியே நடக்கும். உங்க வியாதி, உங்களுடைய பிரச்சனைகள், உங்க சூழ்நிலைகள், உங்கள் போராட்டம், உங்க கடன் எல்லா காரியத்தையும் கர்த்தர் உருக செய்ய போகிறார். உங்க வீட்டுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க எதிர்காலத்துக்கு விரோதமா எத்தனை மலைகள் இருந்தாலும் அத்தனை மலைகளை நான் உருக செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் நம்ப ஆரம்பிக்கிறீங்க? கர்த்தரின் பிரசன்னத்தினால், என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால நானும் மலையை தள்ளித்தான் பார்க்கிறேன். என் யோசனையினால, என் டேலண்ட்னால, என் பெருமையினால, என் பணத்தினால நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி தள்ளி பார்க்கிறேன். ஆனா ஒரு இன்ச்சு கூட கடந்த நாட்கள்ல இருந்து இப்ப வர நகலல. அப்படிப்பட்ட ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலத்தினால முடியாதது என் பிரசன்னத்தினால நான் அனுப்பி செய்து காண்பிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவ பிரசன்னம் கடந்து வரப்போகிறது. தேவ பிரசன்னத்தை கொண்டு வாருங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க குடும்பத்திற்குள்ள. சாலமோன் ஆலயத்தில் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள். தேவ பிரசன்னம் இறங்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த மலை முழுவதும் மறுரூபம் அடைந்தது தேவ பிரசன்னத்தினால். தேவ பிள்ளையே, உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை கொண்டு வாங்க. நல்லா வொர்ஷிப் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஆராதிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க செபிக்க ஆராதிக்க தொடங்கும் பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வரும். தேவ பிரசன்னம் வந்து விட்டால் போதும், உங்க மலைகள் எல்லாம் மெழுகு போல உருக ஆரம்பிக்கும். கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால ஒரு பிரசன்னம் கட்டவிழ்த்து விடப்படுவதாக, ஒரு ஆண்டவரின் பிரசன்னம் கடந்து வருவதாக, ஒரு தேவ பிரசன்னம் கடந்து வருவதாக. என்னோடு சேர்ந்து செபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளை இனி அவர்கள் பார்க்க கூடாது. அக்கினியை போல கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகிமையான காரியங்களை செய்வீராக என்று நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லா மலைகளும் இருந்த இடம் தெரியாமல் அவைகள் கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினால என் ஜனங்கள் விடுதலையோடு சமாதானத்தோடு இருப்பார்களாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அநேக மலைகள் எல்லாம் அக்கினிக்கு முன்னே காணாமல் போகிறது. ஒரு மெழுகுவர்த்தியை போல ஆண்டவர் உருக்கி தள்ளிவிட்டார். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய பர்வதங்களை கர்த்தர் முறித்து போட வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.